அநேக கிறிஸ்தவர்கள் பல்வேறு ஆவிக்குரிய உண்மைகளை அறிந்திருந்த பொழுதிலும் கூட தங்களை விடுவிக்கின்ற அவசியமான சில சத்தியங்களை தொடர்ந்து அறியாமலும் அறிந்து அதை அனுபவிக்காமலும் செயல்படுகிற ஒரு நிலைமை பார்க்க முடிகின்றது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியங்களை அறிந்திருக்கிறோம். அற்புதம், அதிசயம், வல்லமை, தரிசனம், தீர்க்க தரிசனம், இன்னும் இது போன்ற நிறைய காரியங்களை நாம் அறிந்திருக்கின்றோம். அதே நேரத்தில் நம்மை விடுவிக்கின்ற மிக அவசியமான சில சத்தியங்களை நாம் அறிந்திருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஏராளமான கிறிஸ்தவர்களுடைய கண்கள் சில குறிப்பிட்ட சத்தியங்கள் விஷயத்தில் திறக்கப்படாமல் தான் இருக்கின்றது. அதில் முக்கியமான ஒன்று ரட்சிப்பின் சத்தியம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் அனுபவம் அறியப்படவில்லை, அறிந்து அனுபவிக்கப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் துணையும் இல்லாமல் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய ஒரு நாளை கூட வெற்றியாக கடந்து செல்ல முடியாது. தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை என்று நாம் நம்மை நம்புகிறோம். ஆனால் அதை விசுவாசிக்கிறோமா? அதை சார்ந்து செயல்படுகிறோமா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக கிறிஸ்தவர்கள் பல்வேறு ஆவிக்குரிய உண்மைகளை அறிந்திருந்த பொழுதிலும் கூட தங்களை விடுவிக்கின்ற அவசியமான சில சத்தியங்களை தொடர்ந்து அறியாமலும் அறிந்து அதை அனுபவிக்காமலும் செயல்படுகிற ஒரு நிலைமை பார்க்க முடிகின்றது. யோவான் 8ஆம் அத்தியாயத்தினுடைய 32ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சத்தியத்தை அறிவீர்கள், யூ வில் நோ த ட்ரூத், தென் த ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது சத்தியத்தை அறிவீர்கள். ஒரு உண்மையை நாம் அறிய வேண்டிய விதமாக அறிந்து அதை சார்ந்து செயல்பட வேண்டிய விதமாக செயல்படுகின்ற பொழுதுதான் அங்கே நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற உண்மையான விடுதலையும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியங்களை அறிந்திருக்கிறோம். அற்புதம், அதிசயம், வல்லமை, தரிசனம், தீர்க்க தரிசனம், இன்னும் இது போன்ற நிறைய காரியங்களை நாம் அறிந்திருக்கின்றோம். அதே நேரத்தில் நம்மை விடுவிக்கின்ற மிக அவசியமான சில சத்தியங்களை நாம் அறிந்திருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி ஏராளமான கிறிஸ்தவர்களுடைய கண்கள் சில குறிப்பிட்ட சத்தியங்கள் விஷயத்தில் திறக்கப்படாமல் தான் இருக்கின்றது. அதில் முக்கியமான ஒன்று ரட்சிப்பின் சத்தியம். எபிரேயர் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளப் போகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2ஆம் அத்தியாயத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். முதலாவதாக நாம் அறிந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால் ரட்சிப்பு. இன்றைக்கு அநேகர் இந்த ரட்சிக்கப்படுதலை தங்களுடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்துவதற்கு பதிலாக பக்தியோடு பல காரியங்களை செய்வதற்கு நேராக சென்று பக்தியோடு பல காரியங்களை செய்வதில் தங்களை ஈடுபடுத்தி ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை அறியாமல் போய்விடுகிறார்கள். பல பக்தியான காரியங்களுக்குள் நுழைந்து நாம் செயல்படுவதாக ரட்சிப்பு என்று எண்ணி விடுகிறோம். ஆராதிக்க ஆரம்பித்து விடுகிறோம், ஜெபிக்க ஆரம்பித்து விடுகிறோம், ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்து விடுகிறோம், இன்னும் பல்வேறு காரியங்களை நம்ப ஆரம்பித்து விடுகிறோம், பலவிதமான ஆவிக்குரிய நடவடிக்கைகள் நம்ம ஈடுபடுத்த ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் இதெல்லாவற்றுக்கும் முதலாக நடக்க வேண்டிய என்னவென்றால் ரட்சிப்பு, சால்வேஷன். ஏனென்றால் 1 தீமோத்தேயு 1:15 என்ன சொல்லுகிறது என்றால், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்ததுடைய பிரதான நோக்கம் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து ரட்சிப்பை உருவாக்கினார். இந்த ரட்சிப்பை நாம் முதலாவது நமக்குள்ளே அறிய வேண்டும், அதை உறுதிப்படுத்த வேண்டும். ஏன்னா இதுதான் அடிப்படை, இதுதான் அஸ்திபாரம். இதன் மேல் எழும்புகிற எந்த ஒன்று தான் நிலைக்கும். ரட்சிப்பு என்கிற அடித்தளம் இல்லாதபடிக்கு எவ்வளவுதான் தீர்க்க தரிசனம் கேட்டாலும், எவ்வளவுதான் கர்த்தருடைய வல்லமை குறித்து அறிந்தாலும், அற்புதம் செய்கிற ஆற்றலை குறித்த அறிவினை நாம் பெற்றாலும், எவ்வளவு ஜெபதபங்களில் ஈடுபட்டாலும், எவ்வளவு உபவாசித்தாலும், எவ்வளவுதான் நாம் வேத ரீதியான காரியங்களை அறிந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அடித்தளம் மிக முக்கியம்.
இன்றைக்கி அநேகர் நாம் பக்தியாக செயல்பட, பக்தியாக வாழ ஆரம்பித்த உடனே அதைத்தான் ரட்சிப்புன்னு நினைக்கிறோம். இல்லை, பாவத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிற ஒரு உன்னதமான அனுபவத்துக்குள் வர வேண்டும். ரோமர் 6:14 இதை வாசிக்கிறோம். நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினாலே பாவம் உங்களை மேற்கொள்ளாது. அப்போ இந்த பாவம் மேற்கொள்ளாமல் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை அனுபவத்திற்கு முதலாக வர வேண்டும். அநேகருக்கு ரட்சிப்பு என்றால் தெரியாமல் இல்லை, எல்லோரும் தெரியத்தான் செய்கிறது. ரட்சிப்பை குறித்து பேசுகிறோம், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறோம், மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு சம்பந்தமாக நாம் சுவிசேஷம் சொல்லுகிறோம், அவர்களுடைய ரட்சிப்பை குறித்து ஜெபிக்கிறோம். so many things we are doing. ஆனால் நமக்குள்ளே ரட்சிக்கப்பட்டோமா, அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த விடுதலை பெற்றுக்கிறோமா? இப்பொழுது பாவத்தை நம்மால் மேற்கொள்ள முடிகிறதா? இப்பொழுது பாவத்தை நம்மால் ஜெயிக்க முடிகிறதா? இப்பொழுது பாவத்தை நம்மால் எதிர்க்க முடிகிறதா? பாவத்தை எதிர்க்கிற விஷயத்தில் முன்பு போல் அல்ல, இப்பொழுது நம்மால் முடிகிறது. தவறான வழி தவிர்க்க முடிகிறது. தவறான சிந்தனைகளை, தவறான எண்ணங்களை, தவறான ஆசைகளை, தவறான விருப்பங்களை, தவறான நடத்தைகளை, தவறான உறவுகளை, தவறான நோக்கங்களை, இவை எல்லாவற்றையும் நாம் இப்பொழுது எதிர்த்து நம்மால் ஜெயிக்க முடியும். இந்த விதமான ஒரு விடுதலை பெற்ற அனுபவத்தை உணர முடிகிறதா? அதுதான் முக்கியம். இதை உறுதிப்படுத்தி விட்டு தான் அடுத்தது நாம் பிற அனுபவங்களுக்குள் செல்ல வேண்டும். ஏனென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான அனுபவம் ரட்சிப்பு தான். நான் இங்கே என்ன சொல்ல வரேன், ரட்சிப்பு பற்றி யாருக்கு தான் தெரியல, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ரட்சிப்பை நமக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணணும். உண்மையிலேயே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அது எனக்கு நல்லா தெரியுது. என்னால் நான் இப்பொழுது பாவத்தை மேற்கொள்ளுகிறது மட்டுமல்லாமல் என்னால் இப்பொழுது பரிசுத்தத்தை விரும்ப முடிகிறது, ஆசைப்படுக முடிகிறது, பரிசுத்தனைக்கு ஓட முடிகிறது, அதை அடைய முடிகிறது என்ற விதமான நிலைமைக்கு வர வேண்டும். அப்படியானால் ரட்சிப்பை குறிவைத்து நீங்கள் செயல்பட வேண்டும். நாம் பாவியாக இருந்த அந்த ஒரு நிலைமை குறித்த அறிவு நமக்கு வேண்டும். அந்த நிலைமை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகரை நாம் ஏற்றுக்கொண்டு யோவான் 1:12 சொல்லப்பட்ட விதமாக அவருடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் வைத்து தேவனுடைய பிள்ளையான நிச்சய வேண்டும். ரட்சிப்பை உறுதிப்படுத்த வேண்டும். நான் சொல்வது மிக எளிதான ஒன்றாக இருந்தாலும் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் அனுபவம் அறியப்படவில்லை, அறிந்து அனுபவிக்கப்படவில்லை. ஏதோ நாம் ஒரு விதமாக முற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நாம் சர்ச்சுக்கு போகிறோம், ஜெபம் கூட்டத்துக்கு போகிறோம், உபவாச கூட்டத்துக்கு போகிறோம், ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். வேதாகமத்தில் நிறைய விஷயங்களெல்லாம் நாம் இப்போ படிக்கிறோம், கேட்குறோம், அறிகிறோம். இன்னும் நிறைய ஊழியம் போன்ற ஈடுபடுவோம். இப்படி எல்லா விதமான அந்த பக்தி சம்பந்தமான காரில் ஈடுபட்டு செயல்படுவதையே நாம் ரட்சிக்கப்பட்டதாக நினைத்து விடுகிறோம். இல்லை, வாழ்க்கையில் தேவனுக்கேற்றபடியான ஒரு வாழ்க்கை முறைக்கு நேராக செல்வதில் நாம் வெற்றி பெறுகிறோம். அதை உறுதிப்படுத்த வேண்டும். எனவே முதலாவது ரட்சிப்பின் அந்த அனுபவத்தை குறித்த அந்த சத்தியத்தை நாம் நமக்குள்ள உறுதிப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, ரட்சிக்கப்பட்ட எந்த ஒருவரும் தேவ ஆவியால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்துக்கு வருகிறாள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அத்தியாயத்தினுடைய 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எங்கே உருவாகிறார்கள்? யோவான் 1:12 சொல்லுகிற விதமாக அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது தேவனுடைய பிள்ளைகள் உருவாகிறார்கள். அந்த தேவனுடைய பிள்ளைகள் தேவ ஆவியால் நடத்தப்படுகிறார்கள். இதை குறித்து தான் அப்போஸ்தலர் 2ஆம் அத்தியாயம் 38ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் போல் தெளிவுபடுத்துகிறார். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த பாவ மன்னிப்பிற்கென்று அந்த மனம் திரும்புதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? பரிசுத்த ஆவியை பெறுகிறோம். இந்த சத்தியம் இன்றைக்கு அநேகராலே அறியப்படாமல் தான் இருக்கின்றது. ரட்சிக்கப்படுகிற பொழுது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நாம் பரிசுத்த ஆவியை பெறுகிறோம் என்கின்ற இந்த சத்தியம் அநேகராலே உரிய விதமாக கண்டுகொள்ளப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் துணையும் இல்லாமல் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய ஒரு நாளை கூட வெற்றியாக கடந்து செல்ல முடியாது. எனவே ரைட் ஃப்ரம் த பிகினிங் we need the help of the Holy Spirit. We ought to be led by the Holy Spirit. We must find ourselves under the control of the Holy Spirit. அப்போ ஹோலி ஸ்பிரிட்டுங்கிறது முதல்ல வேணும். என்னைக்கா ஒரு நாள் 6 மாதத்துக்கு அப்புறம், 1 வருஷத்துக்கு அப்புறம், 2 வருஷத்துக்கு அப்புறம் காத்திருந்து பெறுகிறதல்ல. வேத வசனம் சத்தியம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் மறுபடியுமாக அப்போஸ்தலர் 2:38 வாசித்து பார்க்கும் பொழுது, இப்படியாக நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொரு மாவு மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆனால் என்ன நடக்கிறது என்றால், நாம் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் அப்படி அல்ல. பரிசுத்த ஆவி என்றால் எனக்குள்ளே இறங்கி வரும். பரிசுத்த ஆவி என்றால் எனக்குள்ளே இறங்கி வருவதை நான் உணர்வேன். I can feel it. Then only I will believe that I have got the Holy Spirit. Till that time I will never believe that.
நான் விசுவாசிக்க மாட்டேன். எனக்கு இறங்கி வருகிறத உணரணும். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் வந்து மனம் திரும்பி பாவமன்னிப்புக்கின்ற ரட்சிப்பை பெறுகிற பொழுது யூ வில் பி கிவன் த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை நாம் அநேகர் கண்டுகொள்ளாமல் போகிறோம். அதற்கு பதிலாக என்ன செய்கிறோன்னா, நமக்குள் இறங்கி வருகிறது போன்ற ஒரு அனுபவத்தை எதிர்பார்த்து அதற்கு ஒரு அடையாளத்தை தேடுகிறோம். இவ்விதமான அடையாளம் தேடுகிற பொழுது அதாவது சத்தியத்தோடு பொருந்தி போகாத சில அடையாளங்களை முன்வைத்து ஆவியை பெற்றுவிட்டதாக எண்ணி விடுகிறோம். ஆனால் உண்மையில் ஆவியை பெறவில்லை. உணர்ச்சி வசப்படுகிற ஒரு நிலைமைக்கு நம்மை கொண்டு சென்று விட்டால் அப்பொழுது நினைக்கிறோம் ஆவியை பெற்றுவிட்டேன். நமக்குள்ளே வழக்கத்துக்கு மாறாக ஒரு வித்தியாசமாக ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி ஃபீலிங்கை நம்ம பெற முடிந்தால் உடனே நினைத்துடும் ஐ ஹவ் காட் த ஹோலி ஸ்பிரிட். ஆனால் அந்த அடையாளம் அல்ல. சிலர் பாருங்கள், அந்நிய பாஷை போன்று சில வார்த்தைகளை பேச எப்பொழுது முடிகிறதோ உடனடியாக நினைத்துவிட அபிஷேகம் பெற்றுவிட்டேன். ஆனால் அங்கே அபிஷேகம் பெறவில்லை. எப்படி இதை சொல்லுகிறேன்னு சொன்னால், அவர்கள் விசுவாசத்தின் மூலமாக பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டதை உறுதிப்படுத்தாமல் சில உணர்ச்சி சார்ந்த அடையாளங்கள் மூலமாக உறுதிப்படுத்த விரும்புகிறபடினாலே அவர்கள் சில அடையாளங்களை பார்த்து உறுதிப்படுத்துகிற பொழுது அது வேதத்தின் அடிப்படையில் இல்லாமல் இருக்கின்றது. அதான் ஏதோ நமக்குள்ள இறங்கி வருகின்றது போன்ற, நம்மை உலுக்குவது போன்று, நம்மை அசைக்கிறது போன்று, நமக்குள்ள ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துகிறது போன்ற ஒன்று வந்தவுடனே நாம் ஆவியை பெற்றுவிட்டோம் எண்ணி விடுகிறோம். ஆனால் உண்மையான ஆவி இன்னும் வரவில்லை. அதை எப்படி அறிகிறோம் என்றால், அதை தொடர்ந்து வருகிற சூழல்களிலே நாம் பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை, ஆவியின் கனிகளை கொடுக்க முடியவில்லை, கர்த்தருக்கேற்றபடி வாழ முடியவில்லை, ஒளிகளாக பிரகாசிக்க முடியவில்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற விதமான மத்தேயு 5:16 சொல்லுகின்ற விதமாக நற்கிரிகள் மூலமாக அநேகருக்கு முன்பாக நாம் ஒரு வெளிச்சமாக பிரகாசிக்க முடியவில்லை. ஆனால் நாம் ஒரு விதமாக கிளர்ச்சி அடைகிறோம், ஒரு விதமாக நமக்குள்ளே உற்சாக விஷயங்களை உணர்கிறோம். நாம் ஏதோ ஒன்று நமக்குள் இறங்குவதாகவும் நிரம்புவதாகவும் ஃபீல் பண்ணுகிறோம். ஆனால் அந்த ஆவியினால் என்ன நடைபெற வேண்டுமோ அது நடைபெறவில்லை. காரணம் என்னவென்றால், கலாத்தியர் 3ஆம் அத்தியாயத்தினுடைய 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கேட்கிறார், நீங்கள் ஆவியை பற்றி எப்படி பெற்றீர்கள்? ஹவ் யூ ஹவ் ரிசீவ்ட் த ஹோலி ஸ்பிரிட். அப்போது அங்கே இப்போ பார்க்கும் பொழுது ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயா விசுவாச கேள்வியினாலேயா எதனாலே ஆவியை பெற்ற? அப்போது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த நமக்குள் வருகிற இதை வேதம் சொல்லுகிறது. இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் சார்ந்து நீங்கள் உங்களுக்குள்ளே அதை உறுதிப்படுத்த வேண்டும். அப்பொழுது உண்மையான ஹோலி ஸ்பிரிட் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நான் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன், இந்த பரிசுத்தாவின் மூலமாகத்தான் பாவத்தை ஜெயிக்க முடியும், இந்த பரிசுத்தாவின் மூலமாகத்தான் பரிசுத்தமாக வாழ முடியும், இந்த பரிசுத்தாவின் மூலமாக தேவனோடு தொடர்பு கொள்ள முடியும், இந்த பரிசுத்தாவின் மூலமாகத்தான் தேவனுடைய பிள்ளையின் நான் உறுதிப்படுத்த முடியும். இந்த பரிசுத்தாவினுடைய அடையாளத்தில் தான் நான் நித்திய வாழ்வை பெறுவது உறுதிப்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு செயல்படுகிற பொழுது உங்களுக்குள்ள அதை உணரவும் முடியும், உங்களுக்குள்ள அதை ஃபீல் பண்ண முடியும், நீங்கள் அறிய முடியும், உறுதிப்படுத்த முடியும், அந்த ஆவியானோட செயல்பட பார்க்க முடியும். இந்த அநேகர் வந்து இறங்க வேண்டும், ஆவியானவர் வந்து இறங்க வேண்டும் என்று சொல்லி வந்து இறங்குவதற்கென்று ஒரு சில அடையாளங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த அடையாளங்கள் பல நேரங்களில் உண்மையானதாக இல்லை. அநேகர் அந்நிய பாஷை போன்று சில வார்த்தைகளை பேச வந்துவிட்டு, ஆனால் உண்மையில் அவர்கள் பேசின அந்நிய பாஷை உண்மையாகவே ஆவியின் மூலமாக வந்த அந்நிய பாஷை அல்ல. அது அவர்களுக்கு அந்த கூட்டங்கள் நடத்துகின்ற சூழலே அவர்கள் பேசுவதற்கு தூண்டப்பட்டவைகள். அவர்களை அந்த கூட்டங்களை நடத்துகிறவர்கள் குறிப்பிட்ட விதமாக அவர்களை நடத்துகிற அப்படின்னாலே அந்நிய பாஷை போன்று சில சத்தங்களை எழுப்பி விட்டார்கள். ஆனால் உண்மையிலே ஹோலி ஸ்பிரிட் வரவில்லை. எனவே இந்த சத்தியம் அறியப்படாமல் இருக்கிற அப்படின்னாலே உண்மையான அனுபவத்தை பெற முடியலை. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளை என்று நாம் நம்மை நம்புகிறோம். ஆனால் அதை விசுவாசிக்கிறோமா? அதாவது அதை எதிர்பார்க்கிறோமா? அதை சார்ந்து செயல்படுகிறோமா? மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்றால், நாம் தேவனுடைய பிள்ளைகள். யோவான் 1:12 நாம் என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் விசுவாசங்களை ஏற்றுக்கொள்கிற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை பெறுகிறோம். we will have the power to become God's children. அப்போது நாம் ரட்சிக்கப்பட்டாச்சுன்னு சொன்னால் ஆவியானவரால் நடத்தப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் உறுதிப்படுகிறது. இப்போ நாம் யார்? தேவனுடைய பிள்ளைகள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் நம்முடைய ஆசீர்வாதம் எந்த அடிப்படையில் வருகிறது? இந்த தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அடிப்படையில் வருகிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், பக்தியான பல செயல்பாடுகளினுடைய விளைவுகள் தான் இந்த ஆசீர்வாதம் எண்ணுகிறோமே ஒழிய நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதனுடைய விளைவு என்று எண்ணுவதில்லை.
எனவே நாம் ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு பல பக்தியான காரியங்களை அதற்கு ஒரு விலையைப் போல நாம் செய்கிறோம். இந்த காரியத்தை செய்தால் கர்த்தரை ஆசீர்வாதம் நினைக்கிறோம். உண்மையிலேயே நாம் பக்தியாக வாழ வேண்டும், பக்தியாக செயல்பட வேண்டும். அது எந்த அடிப்படையில் நாம் தேவனுடைய பிள்ளையாக இருந்து கொண்டு செயல்படுகிறேன். நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த அடிப்படையிலே, அந்த ஸ்டேட்டஸிலே ஐ ஹவ் ஆல் த ரைட்ஸ் டு என்ஜாய் காட்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ். தேவனுடைய சுதந்திரத்தை அனுபவிக்க உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ நான் ஜெபம் பண்ணுறதுனால தான், உபவாசம் இருக்கிறதுனால தான், காணிக்கை கொடுக்கறதுனால தான், சர்ச்சுக்கு போகிறதுனால தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்பதல்ல. அப்படின்னா நாம் அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை இன்னும் உணரவில்லை. சத்தியம் என்ன சொல்லுங்கன்னா, ரோமர் 8:17 வாசித்து பார்க்கும் பொழுது, பிள்ளைகளானால் இஃப் யூ ஆர் த ஹெயர் ஆல்சோ யூ ஆர் த இன்ஹெரிட்டர். நீங்கள் சுதந்திரவாளியாக மாறுகிறீர்கள். அது என்ன அதாவது அவருடைய புத்திரராக இருக்கிற புத்திரரானால் இஃப் யூ ஆர் த சில்ட்ரன், இஃப் யூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட் ஆல்சோ யூ ஆர் த ஹியர் ஆஃப் த காட். தேவனுடைய சுதந்திரவாளிகளாக இருக்கிற. அப்போ பிள்ளை என்கின்ற இந்த சத்தியத்தில் நாம் உறுதிப்படணும். பிள்ளை என்ற சத்தியம் வந்துவிட்டால் நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் பெறுவதற்கு ஜெப கூட்டங்களை சார்ந்திருக்க தேவையில்லை, உபவாச கூட்டங்களை சார்ந்திருக்க தேவையில்லை. நாம் ஜெப கூட்டத்துக்கு போகலாம், உபவாச கூட்டத்துக்கு போகலாம், நல்ல கூட்டங்களுக்கெல்லாம் போகலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் ஜெப கூட்டங்களுக்கு செல்வதனால் அல்ல, உபவாச கூட்டங்களுக்கு செல்வதனால் அல்ல, சபை கூட்டங்களுக்கு செல்வதனால் அல்ல, இல்லைன்னா தேவ ஊழிய காலத்தில் போய் ஜெபிக்கிறதுனால அல்ல, பல்வேறு ஜெப பங்காளர் திட்டங்கள் இடைகிறதுனால என்னுடைய ஆசீர்வாதம் எதனுடைய அடிப்படையில் வருகிறதுனால், ஐ எம் த சன் ஆஃப் காட், ஐ எம் த டாட்டர் ஆஃப் காட், ஐ எம் த சைல்ட் ஆஃப் காட். ஆண்டவர் என்னை பிள்ளையாக்கி இருக்கிறார். இந்த சத்தியத்தை நாம் அடிப்படையில் உணர வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை என்கிறதை நான் உணர வேண்டும். ரட்சிப்பின் அனுபவத்தை உறுதிப்படுத்தி கொண்டால், தேவ ஆவியை விசுவாசத்தின் மூலமாக நாம் நமக்குள்ளே பெற்றுக்கொள்கிற பொழுது இந்த சத்தியமும் உறுதிப்படும். இன்றைக்கி நம்மை தேவனுடைய பிள்ளைகளே என்று நம்ம பிள்ளைகளை நம்பிக்கொண்டு நாம் யாரை சார்ந்திருக்கிறோம்? ஊழியக்காரர்களை சார்ந்திருக்கிறோம், ஜெப கூட்டங்களை சார்ந்திருக்கிறோம், உபவாச கூட்டங்களை சார்ந்திருக்கிறோம். அந்த இடத்துல போய் நமக்கு அவங்க ஜெபம் பண்ணால் நமக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம். அப்போது தேவனுடைய பிள்ளை இருக்கிற சத்தியத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு அநேகர் இதெல்லாம் நான் சொல்லுவது வெரி வெரி சிம்பிள் ட்ரூத்ஸ். ரொம்ப சின்ன விஷயம், ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம். இது அடிப்படை. நீங்கள் பிள்ளைகளான சுதந்திரருமாமே. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது நம்மை பரிசுத்தமாக்குற ஒரு சத்தியம். 1 கொரிந்தியர் 6ஆம் அத்தியாயத்தினுடைய 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நாம் எப்படி பரிசுத்தமாகிறோம்? 1 கொரிந்தியர் 1ஆம் அத்தியாயம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுங்கன்னா, நம்ம பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 6:11 என்ன சொல்லுகிறது? உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்திருந்தால் பலவிதமான தவறுகளையும் பாவங்களையும் செய்து தேவனுக்கு உகந்த அல்லாதவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது என்ன செய்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். அப்போது நாம் எல்லாம் தேவனால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், பரிசுத்தமாக வேண்டும் என்கிற அந்த வேத எதிர்பார்ப்பு பார்க்கும் பொழுது நம்மை நாமே பரிசுத்தமாக்கிக் கொள்கிறோம், நம்மை நாமே ஒழுங்குபடுத்திக் கொள்கிறோம், நம்மை நாமே சரி செய்து கொள்ளுகிறோம், நம்மை நாமே ஒரு விதமான டிசிப்ளின்குள்ளே கொண்டு வருகிறோம். இது நம்மை நாமே பரிசுத்தப்படுத்துகிற விதங்கள். அப்படி அல்ல. பரிசுத்தமாகுதல் எப்படி நடைபெறுகிறது என்றால், கர்த்தருடைய உறவை தேடுவதினாலே, தேவனுடைய ஐக்கியத்தை நாடுவதனாலே, ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளாக செல்வதிலே நாம் அதற்கேற்ற கவனம் செலுத்துகிறதுனாலே தேவனோடு இருக்கிறோம், கர்த்தரோடு இருக்கிறோம், கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாழ்கிறோம், கர்த்தருடைய ஐக்கியத்தை அனுபவிக்கிறோம். கர்த்தரால் நடத்தப்படும் இந்த உறவின் அடிப்படை தான் பரிசுத்தமாக்குறது. when I am enjoying God's relationship, when I am enjoying God's fellowship, I am becoming holy. நான் பரிசுத்தமாகிறேன். தேவ உறவு தான் நம்மை பரிசுத்தமாக்குறது. தேவனோடு உள்ள அசோசியேஷன் தான் பரிசுத்தமாக்குறது. யோவான் 15:8 அதை தான் வாசிக்கிறோம். நீங்கள் கர்த்தரோடு இணைந்து இருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். பரிசுத்தமாகுதலை குறித்த பிரசங்களை கேட்கும் பொழுது நம்மை நாமே பரிசுத்தமாக்குறது. அப்படி இல்லை. அப்படின்னா நம்ம நாம பரிசுத்தமாக்க வேண்டுமா? ஆக்க வேண்டும். அது எந்த அடிப்படைனா, தேவ உறவோடு நான் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கிறபடினாலே, தேவ உறவு எனக்கு ஒரு பெரிய ஒரு வாஞ்சை, தாகத்தை, தேவனுக்கேற்றபடி வாழ்வதற்கான வல்லமையை கொடுக்கிறது. அதன் மூலமாக அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஏற்படுகிற உறவினால் நான் பரிசுத்தம் அடைகிறேன். இறுதியாக நாம் பார்க்கும் பொழுது நித்திய வாழ்வை குறித்த சத்தியம்.
இன்றைக்கி நித்திய வாழ்வை குறித்து பார்க்கும் பொழுது இன்றைக்கி இப்போ கடைசி காலமாக இருக்கிற அப்படின்னால இப்போ நிறைய பேர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். ஆயத்தப்படணும், 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 இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படணும். சரிதான், உண்மையிலேயே ஆயத்தப்பட தான் செய்யணும். we have to prepare ourselves to meet our God. ஆண்டவரை சந்திக்கிறது நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஆனால் நம்மை நாமே ஆயத்தப்படுத்துறதுல இல்லை. நித்திய வாழ்வு எப்படி கிடைக்க என்பதை குறித்த சத்தியம் எங்கே சொல்லப்பட்டிருக்கேன்னு சொன்னால், அதாவது கொலோசியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். கொலோசியர் 1:27. அங்கே பார்க்கும் பொழுது நித்திய வாழ்வு எப்படி சொன்னால், நாம் சரி என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு நாம் அதுக்குன்னு நிறைய ஆயத்தங்களை செய்து ஒழுங்குபடுத்துறதில்ல. இது தேவைதான், எல்லா ஆயத்தங்களும் தேவை. ஆனால் அடிப்படை என்ன புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கொலோசியர் 1:20 என்ன சொல்லுங்கன்னா, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். ஒரு ரகசியம், ஒரு மிஸ்ட்ரி, ஒரு சீக்ரெட், ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் என்னதுன்னா, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். மகிமையின் நித்தியத்தின் நம்பிக்கையாக, அதாவது நீங்கள் நித்தியத்துக்கு செல்லுவீங்க, நீங்கள் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே செல்லுவீங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பீங்க, ஆண்டவரோடு இருப்பீங்க. இதை எப்படி நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்கள்? கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பவன். ப்ரிப்ரேஷன் என்ன அர்த்தம்? கிறிஸ்துவோடு நாம் வாழ்வது. அல்லேலூயா. நாம் இப்போ இந்த கடைசி காலத்தில் ரொம்ப அதிகமாக உபவாசித்து அதிகமாக ஜெபம் பண்ணி அந்த அடிப்படையில் அல்ல. எல்லா உபவாசமும் வேணும், எல்லாம் ஜெபம் வேணும். ஆனால் நாம் நித்தியத்துக்குள் பிரவேசிப்போம் என்பது எப்படி என்றால், நிறைய நம்மை ஆயத்தப்படுத்துகிறதுல கிறிஸ்துவோடு இருக்கிறவர்களாக நம்ம காணப்படும். அப்போ எல்லா நேரங்களிலும் இதை ஒரு நார்மல் லைஃப். ஆல்வேஸ் ஐ எம் வெல் அவேர் தட் கிரைஸ்ட் இஸ் வித் மீ, ஐ எம் இன் கிரைஸ்ட். கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கின்ற பொழுது also I can be sure that I will inherit the kingdom of God. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். யோவான் 17ஆம் அத்தியாயத்தினுடைய 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மை நீர் அனுப்பினவராகிய இயேசுவை அறிகிறதே நித்திய ஜீவன். அப்போது ஆயத்தம்னா என்ன தெரியுமா? ஏதோ இயேசுனா விரைவில் வரப்போகிற நிறைய அடையாளங்கள் நடக்கிறது, கடைசி காலம் நெருங்கி விட்டு அந்த அடிப்படையில் நம்ம திடீர்னு ஒரு ஆயத்தமாகறதில்ல. நார்மல் லைஃப்பில் நாம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறத உறுதிப்படுற, இயேசு என்னோட இருக்கிறார், அதுதான் ஆயத்தம். There is a right preparation. Now I am very sure Christ is with me. That's a preparation. இப்போ இயேசு என்னோடு இருக்கிறவராக நான் உறுதிப்படுத்தால், ஆண்டவர் இன்றைக்கு வந்தாலும் நான் அவரை சந்திப்பேன், நாளைக்கு வந்தாலும் சந்திப்பேன், எப்பொழுது வந்தாலும் சந்திப்பேன், ரகசியமாக வந்தாலும் சந்திப்பேன், பரசியமாக வந்தாலும் சந்திப்பேன். எனக்கு அதெல்லாம் அவர் பரசியமாக வரப்போகிறார், ரகசியமாக வர்றதுக்குன்னு எனக்கு ஒரு தனி ப்ரிப்பரேஷன்லாம் கிடையாது. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளே இருக்கிறார். எனக்குள்ளே இருப்படி அர்த்தம் என்ன? நீ மகிமையில் பிரவேசிப்பாய். அப்போது ஒன்றான மெய்தேவனாகி அவரை நாம் அறிகிறோம், அவர் நம்முடைய இருக்கிறோம் அறிகிறோம். அருமையானவர்களே, இந்த 5 சத்தியங்கள் ரட்சிப்பின் சத்தியம். இதை நமக்குள்ள உறுதிப்படுத்த வேண்டும். ஏதோ நமக்கு அதை தொடர்ந்து பல்வேறு ஆவிக்குரிய காலில் ஈடுபடுகிறதுனால நாம் ரட்சிக்கப்பட்ட நினைக்கிறதில்ல. அதை விடுதலையாகிற அந்த அனுபவத்தை எதிர்பார்க்கணும். ஏன்னா தேவ ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டதை, தேவ ஆவியானவர் நம்மை நடத்துகிறதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். 3ஆவதாக, நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த டிவைன் ஸ்டேட்டஸ் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அதை உறுதிப்படுத்த வேண்டும். 4ஆவதாக, நான் பரிசுத்தமாவது ஆண்டவரோடு எனக்கு இருக்கிற ஐக்கியம். ஆண்டவரை தேடுகிறேன், ஆண்டவரோடு நான் இணைந்து வாழ்கிறேன், ஆண்டவரோடு இந்த காரியங்களை பகிர்ந்து கொள்கிறேன். இதுதான் என்னை பரிசுத்தமாக்கிறது. தேவ உறவு தான் என்னை பரிசுத்தமாக்கிறது. 5ஆவதாக, கிறிஸ்துவோடு நான் இருக்கிறேன். அதனுடைய அர்த்தம், நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஏதோ திடீரென்று நான் ஒரு ஆயத்தம் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல போய் அதற்கென்று தனியாக நான் இருந்து செயல்படுவதல்ல. என்னுடைய நார்மல் லைஃப்பில் கிறிஸ்துவோடு இருக்கிறத உறுதிப்படுத்துகிறேன். அதுதான் நித்தியத்தில் பிரவேசிப்பு என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அருமையானவர்களே, அநேக கிறிஸ்தவர்களாலே அடையாளம் காணப்படாத இந்த சத்தியங்களை நாம் அடையாளம் காண வேண்டும். இதை அறிகிற பொழுது, அனுபவிக்கிற பொழுதுதான் விடுதலை ஏற்படும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனவே சத்தியத்தை அறிவோம், சத்தியம் விடுதலையாக்கும், அதுவே நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்.